ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுட்டி குழந்தை சேனலில் சூப்பரான ஒரு சிறுதானிய தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் கம்பு, கடலைப்பருப்பு, அரிசி, உளுந்து, சோளம் இதெல்லாமே எடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம இப்போ ஊற வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேங்க. அதே கப்லேயும் அரை கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி, 1 கப் அளவுக்கு சோளம் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம இப்போ நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாங்க. ஓவர் நைட் ஊறின உடனே நம்ம இப்போ இதை மறுநாள் காலையில் இதை நல்லா கழுவி எடுத்துட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம ஊற வச்ச கம்பு இது எல்லாத்தையுமே மறுபடியும் அரைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. நம்ம தோசை மாவு பதத்துக்கு இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் சரியாக போகுங்க. இதை திருப்பி நம்ம ஒரு 8 மணி நேரம் நல்லா மாவை புளிக்க வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.